பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க, ரகசியத்தை கற்றுத்தாருங்க. நம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் சீடன், கர்த்தராகிய இயேசுவின் சீடன், இயேசுவின் அன்பின் சீடன் என்று சொல்லப்பட்டிருந்தான அன்பு அப்போஸ்தலர் யோவான் ஐயா தான் இதை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த காரியத்தை கர்த்தருடைய சீஷர்களுக்கும் கர்த்தரை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பேசுகிறதான ஒரு வார்த்தை தான். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பாருங்க, ஒரு மனிதனுடைய இருதயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மாம்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப இருதயம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி நிறைய விதத்தில் பாருங்கள், ஒரு காலில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ, கையில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ, இல்லை ஒரு கிட்னியில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்தால் கூட நமக்கு என்ன செய்யலாம்? ஆப்ரேஷன் பண்ணி காலில் ஒரு கால் ஒரு பாதிப்பு வந்தால் கூட இன்னொரு காலை வைத்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். கையிலும் அப்படி தான். அப்போது ஒரு கண் பாதிக்கப்பட்டால் ஒரு கண்ணை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண் கொஞ்சம் மங்கலாக இருந்தால் கண்ணாடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிட்னியில் கூட ஒரு கிட்னி போனால் இன்னொரு கிட்னி வச்சு வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருதயத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப என்ன நடக்கும்? பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். இருதயம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறபடினால இருதயத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலே அவனுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகி குன்றி போகும். சரீர பிரகாரமாக நான் சொல்கிறேன். இப்போது இருதயம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருதயம் தான் பிளட்டை டோட்டல் பாடிக்கு சர்க்குலேஷன் பண்ணக்கூடியது. இப்போது அந்த இருதயம் சரீர பிரகாரமான விதத்தில் சொன்னால் ரொம்ப இருதயம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஃப்ளைட் எடுத்துங்க. ஒரு ஃப்ளைட்டில் 2 இன்ஜின் வச்சுருக்காங்க. இப்போது 2 இன்ஜினாக இருந்தாலும் இந்த இன்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்ஜின் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டு மேலே தூக்க முடியாது, மேலே பறக்க முடியாது, லேண்ட் பண்ண முடியாது, டேக் ஆஃப் ஆக முடியாது. மற்ற சிறகுகளெல்லாம் இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் மிக மிக முக்கியமான இன்ஜின். ஒரு ஃப்ளைட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் அதை காப்பாற்றுறது, இந்த ஃப்ளைட்டை கொண்டு வெளியே கீழே இறக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், அகமதாபாத்திலிருந்து லண்டன் போன ஃப்ளைட்டு டபுள் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுது. அது இன்ஜின் ஒர்க் ஆகலை, கீழே விழுந்து பாவம் எத்தனையோ ஜனங்கள் 270 பேர் மரித்து போனாங்க. அப்படி என்று சொன்னால் ஃப்ளைட்டுக்கு இன்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு சரீர பிரகாரமான இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கு எனக்குள்ள நான் பேசுறது, சிந்திக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே ஒரு இருதயத்தில் இருந்தால். ஏனென்று சொன்னால் இருதயம்தான் ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கிறது. இருதயத்தில் தான் கசப்பு தெரியும், இருதயத்தில் தான் கவலை வரும், இருதயத்தில் தான் பயம் வரும், இருதயத்தில் தான் கலக்கம் வரும். எல்லாமே மையப்படுத்தினது இருதயம் தான். இது ஆவிக்குரிய இருதயத்தை நான் சொல்கிறேன். திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களை தெரியாமல் ஒரு பயம் வந்துடும். இது என்ன எதனாலும் தெரியாது. இது இருதயம். இது எல்லாமே எதை சார்ந்ததுன்னா இருதயத்தை சார்ந்தது. அதனால தான் அந்த இருதயங்கிறது ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம். இன்னொரு ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா கடவுள் தங்கக்கூடிய வீடு, கடவுள் தங்கக்கூடிய வீடு எது அப்படின்னா நம்முடைய இருதயம் தான். நம்முடைய இருதயத்தில் கண்ணுக்கு பார்க்க முடியாது, ஆனால் கடவுள் அங்கே தான் தங்குறாரு. அங்கே தான் கடவுள் மையமாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் தான் அவர் வாசமாக இருக்கிறார். உங்கள் வயத்துலையோ உங்கள் கண்ணில் இல்லை இயேசு உட்கார்ந்துருக்கிறது, இல்லை கடவுள் உட்கார்ந்துருக்கிறது. நம்முடைய இருதயம்தான் அவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இருதயத்தில் ஆண்டவராகிய தேவன் இருந்தால், தேவனுடைய வார்த்தை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பல காரியங்களை பார்க்க முடிகிறது. அதனால தான் இங்கே பேசுகிறாரு ஆண்டவராகிய தேவன். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் ஐயா மூலமாக அவர் அதை இயேசு பேசினது அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய இருதயம் கலங்கக்கூடியது, ஒரு மனிதனுடைய இருதயம் கலங்கி போகக்கூடியது, கவலைப்படக்கூடியது, இருதயம் சோர்ந்து போகக்கூடியது என்பதை கர்த்தர் அறிந்து தான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் தானே மனிதனை படைத்தார், மனிதனுடைய இருதயத்தை அவர் தானே படைத்தார், அவருக்கு என்றெல்லாம் தெரியும். அதனால தான் அவன் சொல்றாரு, உங்க இருதயம் என்ன செய்ய வேணாம்,
கலங்க வேண்டாம் அப்படின்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்கிறதான திரியேக தெய்வமா இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரே தேவன் தான், முப்பரிமாணங்களாக அவர் ஒர்க் பண்றாரு. அந்த ஆண்டவராகிய தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயம் என்ன செய்யாதான், கலங்கி போகாது என்று சொல்றாரு. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்துல உண்மையா நீங்க அவரை மேல ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல், இல்லைன்னா அவர் மேல ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய இருதயம் அடிக்கடி கலங்கி போகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இப்போ பாருங்க, ஆண்டவர் அறியாதவங்க எனக்கு நிறைய பேர் தெரியும். அதுல ஒருவரை குறித்து நான் சொல்றேன்னா, என்கிட்ட என் கூட பழகுற ஒரு சகோதரர், அவர் ஆண்டவரை அறியாதவர். ஆண்டவரை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை, இருதயம் அடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுமே, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பிரச்சனை, என்னுடைய பார்வையில் என்னடா இது சின்ன பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா இருதயம் கலங்கி சோர்ந்து பயந்து என்ன நடக்குமோன்னு சொல்லி அப்படியே குன்றி குறுகி போவான். சாதாரண விஷயமா தான் இருக்கும். சம்பளம் டிலே ஆகுது, சம்பளம் டிலே ஆச்சுன்னா என்ன, ஐயோ சம்பளம் டிலே ஆகுதுன்னு சொல்லி நானும் விட்டுருவேன். கர்த்தர் பார்த்துக்குவாரு, ஆண்டவரே நிச்சயமா ஏதோ ஒரு விதத்தில் தருவாருன்னு நம்ம விசுவாசத்தில் விட்டுருவோம். ஆனால் இவன் 10 முறை 15 முறை அதையே ஒரி பண்ணி கலங்கி 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 பயந்து இனி வருமா வராதா இப்படி பல விதமான குழப்பத்தில் இருப்பான், ஆண்டவரை அறியாதவன். ஏனென்று சொன்னால் அவனுடைய இருதயம் கலக்கப்படுகிறது, கலங்கி போகிறது. ஏனென்று சொன்னால் உண்மையான தேவனை அறியாததுனால, உண்மையான தேவன் மேல விசுவாசம் இல்லாததுனால. இதை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அறிந்து கூட சின்ன சின்ன விஷயத்தை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விசுவாசம் கம்மியா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் தேவனிடத்துல கம்மியா இருந்துச்சுன்னா, என்ன சின்ன விஷயத்த கேள்விப்பட்டாலும், ஒரு வேலையில ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதும், இல்ல பிள்ளைக்கு ஒரு வியாதின்னு கேள்விப்பட்ட உடனே கலங்கி போவாங்க. அவங்க ஆண்டவர் அறிந்தவங்க கூட இப்படி இருக்கிறாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவர்தான் நமக்கு தகப்பன் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் சோர்ந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உங்களுக்கு குறைவா இருக்கிறது. விசுவாசம் குறையும் போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போய் கலங்கி போய் பயந்து போவார்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறாரு. அப்போ இந்த விசுவாசம் அதிகப்பட வேண்டுமானால் தொடர்ந்து ஆண்டவர் வசனம் சொல்றாரு, 2 விஷயங்களை நீங்க ரொம்ப அதிகமா நம்பணும். உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டுமானால், 2வது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொன்னார். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் அதிகமாக வேண்டுமானால், கடைசி நாட்கள் விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் வருவதற்கு முன்னாடி விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது விசுவாசம் குறைகிற காலம்தான், உண்மைத்தான். ஆனாலும் இந்த விசுவாசம் உங்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் குறையக்கூடாது, நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்போ விசுவாசம் பெருக வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கு என்ன வேண்டுமா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீடை குறித்த ஒரு எண்ணம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். நம்ம இந்த உலகத்துல வீடை பத்தி நமக்கு அதிகமான ஆசை இருக்குது. இப்போ ஃபாரின்ல நான் இருக்கிறேன், ஃபாரின்ல இருக்கிறவங்க அநேகருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், தப்பு இல்லை, வீடு கட்டலாம். உலகத்துக்கு நம்ம வீடு தேவைதான், நம்முடைய தலைமுறைக்கு வீடு வேணும். ஆனால் அதற்கு வீடுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வீட்டுக்காக ஒப்பு கொடுத்தவங்க அநேகர் இருக்கிறாங்க. 30 லட்சம் ரூபாய்க்காக வீடு வாங்கி வீடு கட்டுறதுக்காக 60 லட்சம் 70 லட்சம் பணம் சம்பாதிச்சது எல்லாமே இதுக்கு போட்டவங்கலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் உலகத்துக்காக வீட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஒரு மிசைல் போட்டால் போதும் அவ்வளோ 60 லட்சம் பட்டுக்கு சம்பாதிச்சது ஒரே நிமிடத்தில் போயிடும். ஒரு நிலநடுக்கம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அதனால நான் சபிக்கல, அதெல்லாம் உலக பிரகாரமான தேவைதான். ஆனால் அந்த அழிந்து போகக்கூடிய வீட்டுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு 60-70 வருஷங்கள் வாழ போகிற அந்த வீட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் பிதாவின் வீடை குறித்ததான எண்ணம் இருக்கிறதா? ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போறேன்ப்பா. எனக்கு பிதாவுடைய வீட்டில் எனக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும். பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அநேக பசிப்பிடங்கள் இருக்கிறது, அநேக பேலஸ் இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிறார் என்கிற எண்ணம் இருக்கிறதா? இன்னைக்கு இல்லைன்னா
உங்களுடைய விசுவாசம் ஏன் குட்டி குறுகி போகுது தெரியுமா? ஒரு சின்ன சின்ன உலக பிரச்சனையை பார்க்கும்போது சோர்ந்து போறீங்க. ஏன் என்று சொன்னால், பிதாவின் வீடை குறித்த ஒரு எண்ணம் இல்லை. பிதாவின் வீட்டில் நான் போக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. பிதாவின் வீட்டில் கர்த்தராகிய தேவன் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் இல்லாததுனால தான் இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் விசுவாசத்துல குண்டி போகிறோம் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தில் பலப்பட வேண்டுமானால் பிதாவின் வீடை குறித்து எனக்காக ஆண்டு வைத்திருக்கிற பரலோகத்தை குறித்த ஒரு எண்ணத்தில் பெருகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் பெருக வேண்டுமானால் 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் வந்து நான் என்ன செய்வேன், உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்றார். உங்க விசுவாசம், என் விசுவாசம் பெருக வேண்டும், நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வருகையை குறித்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நான் என்ன செய்வேன், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் மறுபடியும் வந்து உன்னை சேர்த்துக்கொள்வேன்ப்பா. நான் மறுபடியும் உன்னை வந்து இந்த பூமியிலிருந்து நான் உன்னை தூக்கிட்டு போய் பரலோகத்தில் என்னோடு கூட நான் வைத்திருப்பேன் என்று சொல்லி, நித்திய காலமாய் உன்னோடு கூட நான் வாழுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குரைத்து சென்றாரே. இது அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு இதை மறக்கிறதுனால தான் உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லை, உலக பிரகாரமான காரியங்களுக்காக அவரை நம்பி கொண்டிருக்கிறோம். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுடைய விசுவாசம் புஷ்ஷுன்னு இறங்கிடுது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் மறுபடியும் வருவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுவீர்கள். விசுவாசத்தில் பலப்படும் போது கலக்கம் மாறிடும். கலக்கம் மாறும்போது சமாதானத்தில் நீங்கள் வாழ முடியும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகை நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிப்போம். விசுவாசத்தில் பெருக வேண்டுமானால் மிக முக்கியமான 2 காரியம். பிதாவின் வீட்டை குறித்த எண்ணம் உங்களுக்கு வேண்டும். 2வது, அவர் மறுபடியும் வருவேன் என்கிற அந்த எண்ணத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய விசுவாசத்தில் பெருக முடியும். இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட எண்ணமுடையவளாய் அவருடைய வருகை குறித்து அவர் மறுபடியுமாய் வருகிறேன் என்று வாக்குரைத்த அந்த ஆண்டவரை நம்ம ஏக்கத்தோடு பார்த்து, ஏக்கத்தோடு மற்றவர்களுக்கு அதை சொல்லி நாம் ஆண்டவருக்காய் தொடர்ந்து வாழ்வோம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு உதவி செய்யட்டும், பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.